அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், அந்த அனுபூதியை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் என்னவென்று சொன்னால், யமனே நம்மை நெருங்கி வந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல யமனே விலகி சென்று விடுவார் என்று இந்த பாடலுடைய கருத்தை சொல்லுகிறார். இது என்னுடைய வாழ்வில் நடந்த உண்மையும் கூட. மற்றவர்கள் கூட இந்த நிலையை கண்டு திரைப்படத்தில் கூட இந்த நிகழ்வை உண்மையாகவே பதிவு செய்திருப்பார்கள், முருகனுடைய திரைப்படத்தில். ஏனென்று சொன்னால், முருகனுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது யமபெருமான் வந்து தீண்டக்கூடாது, தொடக்கூடாது என்ற ஒரு வரத்தையே அந்த மூவரையும் இடம் பெற்றிருப்பார் முருகப்பெருமான். ஆத்தல், அழித்தல், படைத்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூவரிடமும் இந்த வரத்தை என்னுடைய பக்தர்கள் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது யமன் வந்தாலே அமைதியாக சென்றுவிட வேண்டும், அவர்கள் மரண பயத்தையோ அல்லது மரணமோ நெருங்கக்கூடாது என்று சொல்லியிருப்பார். எனவே இந்த பாடலுடைய கருத்தும் அதுதான். யமன் வரக்கூடாமல் தடுப்பதற்காக, மரண பயம் ஏற்படாமல் காப்பதற்கும் இந்த பாடல் ஒட்டுமொத்தமாக அமைந்திருக்கும். இந்த பாடலை பார்ப்போம். நோய்வாய்ப்பட்டு மரண பயத்தில் நாம் பதறி கிடக்கின்ற பொழுதும் சரி, நோயை நோக்கி பயணிக்கின்ற பொழுதும் சரி, அல்லது மரண பயம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது முருகா முருகா என்று உருகின்ற பொழுது மனம் அமைதி பெற்று ஒரு தைரிய நிலையை அடையும். அந்த நிலையை தான் இந்த பாடலில் சொல்லியிருப்பார். கார்மாமிசை காலன் வரினும் கபலத் தேர்மாமிசை வந்தெதிர்ப்படுவாய், தார் மார்வா வலாரி தலாரி எனும் சூர்மார்வா மடி தொடு வேலவனே என்று சொல்கிறார். தார் மார்வா, தார்னா இந்த இடத்துல மலர் மாலைகளை அணிந்த திரு முருகப்பெருமானே, வலாரி தலாரி என்ன, வலமன் என்ற அசுரன் அடித்த இந்திரனுடைய பொன்னுலகள் அடித்தவன். அப்போ சூர்மார்வா மடி தொடு வேலவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சூரனாகிய மாமரத்தை அழியும்படி செலுத்தி அந்த வேலாயுதன், அந்த வெற்றிவேல் ஆயுதத்தை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார். வேலவனை, வேலக கடவுளே, கார்மாமிசை கரிய எருமையின் மீது யமன் வருகின்ற பொழுது, காலன் வரினும் யமன் வருகின்ற பொழுது கபல தேர்மாமிசை வந்து அழகிய தூகையுடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளியே எதிர்படுவாய் அடியே எதிரே வந்தருள்வாய் என்று முருகப்பெருமானை இவர் சொல்லுகிறார். யமனே வந்தாலும் அந்த பரம்பொருளுடைய திருநாமத்தை நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது யமன் விலகி போயிடுவார். இந்த இடத்திலே மயில் ஏன் சொல்லுகிறார், மயில் மேல் ஏன் முருகனை ஒரு தத்துவ குறியீடாக காட்டுகிறார்கள் என்று சொன்னார், இருக்கின்ற பறவைகளை விட எல்லா பறவையினுடைய நிலையை கடந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா வண்ணமும் மயிலுக்குள்ளே இருக்கும். நெருப்பிலே எல்லா வண்ணங்கள் இருக்கும். அந்த எல்லா வண்ணத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அவன் பாகுபாடற்ற பரம்பொருளாக இருக்கிறான் என்ற ஒரு தத்துவ குறியீடை காட்டுவதற்காகத்தான் அந்த அருட்பெருஞ்சோதியை ஆண்டவராகிய அந்த முருகப்பெருமானை மயில் வாகனனாக காட்டுகிறார். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த முருகப்பெருமான் உங்களை வந்து காத்தருள்வான். இந்த உலகத்தையும் காத்து கொண்டிருப்பவன் அவன்தான். அந்த நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் இந்த மயில் ஒரு தத்துவ குறியீடாக காட்டுவதற்கு இந்த 7 வண்ணமும் மயிலில் இருக்கும். ஒரு நெருப்பில் எப்படி வண்ணங்கள் எல்லாமே கலந்திருக்கிறதோ, அந்த வண்ணத்துக்குரிய பரம்பொருள் அதுக்குள்ளே இருக்கும் என்பதை காட்டுவதற்காக யமனே வந்தாலும் அவனுடைய திருநாமத்தை ஓதுங்கள், அந்த யமனே திரும்பி சென்று விடுவார் என்ற கருத்தை இந்த பாடல் மூலம் சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த பரமாத்மா ஜீவாத்மாவோடு சேர வேண்டும் என்று சொன்னார், இந்த மரண நிலத்தை நாம் மரணத்தை
மரண பயத்தையும் ஒழிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பாடலை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லது படித்து வந்தால் மனமுருகி ஒரு 11 முறை அல்லது 21 முறை விளக்கைத்து விட்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுபவர்களுக்கு வேண்டியவாய் அருளக்கூடியவன். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்குக்கு மிருந்திய மருந்தும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள். எனவே மரண பயத்தை போக்கவில்லை இந்த பாடலை தினந்தோறும் ஓதி வாருங்கள். ஒரு தைரியத்தை காலனையே வெல்லுகின்ற ஒரு சக்தி ஆற்றலும் மனதிலே உணர்வீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நல்லவற்றை சிந்திப்போம். கந்தர் அனுபூதியை பற்றி நாளும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.